பீஃப் குழம்பா? எலும்பு, நல்லி எலும்பு ரசம். இது என்னது? இது மாதுளம்பழம் மாதிரி இருக்குது. இது வந்து கொய்யாப்பழம். அந்த பக்கம் இருக்குது லெமன். அதான் மெயின் ரோடு. அதுலேருந்து தான் உள்ளே வரணும் வீட்டுக்கு. பார்த்து கிராமத்துலேருந்து யாருன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு காலையிலே வந்து எல்லாம் வாக்கிங் தொழிலாளர் தான் அவங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் இருக்கோம். எல்லாருக்கும் வந்து குட் மார்னிங். பீஃப் குழம்பா? பீஃப் குழம்பு. அப்புறம் பார்ப்போம். இதை காட்டுங்க. எலும்பு, நல்லி எலும்பு ரசம். நல்லியவே காணவே, நல்லியே இல்லை. இல்லை, இது என்னது? பீஃப் தான். இந்த ஊற்றுங்க, அப்படி ஊற்றுங்க. போந்த வேறு காலையிலே வந்து எல்லாம் வாக்கிங் தொழிலாளர் தான் அவங்க. வேறு காலையிலே ஆடெல்லாம் எடுத்து இது பண்ணுறாங்க. ஆட்டுக்கா? ஆட்டுக்கு இலை பிடுங்குறாங்க, இலை எடுக்கிறாங்க. இங்கே பாருங்க, இலை எடுக்கணும் கரெக்டாக வந்துடுச்சு. இங்கே இருக்கு 2 குட்டி ஆடு. சவுண்டை பார்த்தீங்களா? வாங்க உள்ள என்னென்ன காய் இருக்குன்னு பார்ப்போம். எல்லாம் கீரை ஐட்டம் மாதிரி தெரியுது. கத்தலை, இது மாதுளம்பழம் மாதிரி இருக்குது. இது வந்து கொய்யாப்பழம். அந்த பக்கம் இருக்குது லெமன். நாங்கள் கிராமத்து லைஃப் சூப்பராக இருக்கும். அப்படியா வாழை எடுத்து பார்த்தீங்களா? ரோமி, அவர் பேர் ரோமி. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் வெயில் அடிக்குது கேஸ். இதான் மாமா வீடு. வெயில் அடித்தாலும் அந்தளவுக்கு பனி இருக்குது. இங்கே வருங்க, இங்கே இருக்குது, அங்கே ஓடுறாரு. ஹலோ, உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். கைஸ் இதான் கைஸ் வில்லேஜ் வைப்பு. அதான் எங்கள் மாமா வீடு. இதெல்லாம் டெவலப் ஆகிருச்சு. அதான் மெயின் ரோடு. அதுலேருந்து தான் உள்ளே வரணும் வீட்டுக்கு. இந்த சைடு வந்து இப்போ இந்த ரோடு இந்த சைடு போனீங்கன்னா இந்த கரம்பக்குடி, அப்படியே போய்ட்டு ஆலங்குடி, பட்டுக்கோட்டை அந்த ரோடு. இந்த சைடு வந்து புதுக்கோட்டை. ரைட்டில் போனால் புதுக்கோட்டை போயிடலாம். இதாங்க அமைதியாக வெயில் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு வீடியோவில் தெரியும். ஆனால் வந்து வெயிலே இல்லை, காமாக இருக்குது. நம்ம புதுக்கோட்டையில் இருக்கிறதுனால சில வீடியோ நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நல்லாயிருக்கு கிராமத்து வைப்பு. ரொம்ப அமைதியாக, ரொம்ப அந்த இயற்கை காற்றோடு இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்கள் யாருன்னா வெளியூர்லேருந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து. கிராமத்துலேருந்து யாருன்னா இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்னை கிளம்புறோம். காலைல கிளம்ப வேண்டியது. இன்றைக்கி கிளம்ப வேண்டியது. ஆக்சுவலாக வந்து மாமா வந்ததுனால கிளம்ப முடியல.
சரி அவர் இன்றைக்கி தான் ஊருக்கு போகிறாரு. நாளைக்கு காலைல தான் நம்ம கிளம்புறோம். காலைல வரனா ஒரு 7-7:30 கிளம்புனா போதும். சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு போயிடலாம். சரி, அங்கேயே சின்ன சின்ன ஷார்ட்ஸ் காட்டுறேன். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க சென்னையிலேருந்து வரும்போது என்னென்ன ஹோட்டலில் நம்ம சாப்பிட்டோம் என்னென்னு. இதே மாதிரி நம்ம ஒரு ஹோட்டலில் போய்ட்டு ரிவ்யூ எடுப்போம். நீங்கள் யாருனா அந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து காலையிலே பார்த்தீங்கன்னா களியும் பீஃப் குழம்பு வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் கிராமத்தில் வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறது. காலையிலே சாப்பிட்டாச்சு. எல்லாமே உங்களுக்கு காட்டியிருப்பேன். இதுதான் வீடு, வில்லேஜு. ஓகே, நீங்கள் யாரும் சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பண்ணிட்டு ஆள் கொடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை.